to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எகைன் இப்போ ஒரு 1 மந்த்தா தான் புக் ரீடிங் ஹேபிட்டை ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணிருக்கேன். மறுபடியும் இந்த புக் ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணதுக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணது இந்த புக் ஷெல்ஃப் தான். ஒரு பிகினரா புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 or 2 புக்ஸ் படிச்சு முடிக்கும் போதே நெக்ஸ்ட் என்னென்ன புக்ஸ் படிக்கணும்ன்ற லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கும். அட்லீஸ்ட் 10 புக்காச்சும் இருக்கும். நம்ம படிக்கிற புக்ஸும் அந்த ஆத்தர் கொடுக்குற சஜஷனும் நம்ம புக் ரிலேட்டடா பாக்குற வீடியோஸும் இந்த லிஸ்ட்டை பெருசாகிட்டே போகும். நான் அப்பப்போ 1-2 புக்காச்சும் வாங்கி வச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த புக்கோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துல இதுக்கு மேல புக்கே வாங்கிடக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா வாங்கி வச்ச புக்கே படிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த 2 இயர் கேப்ல எவ்ரி டைம் அந்த புக் ஷெல்ஃபை பார்க்கும்போது அந்த புக் நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். என்னை எடுத்து படின்னு சொல்ற மாதிரி தோணும். நானும் அப்பப்போ 1 or 2 பேஜஸ் படிக்கவும் செஞ்சேன். எவென்ச்சுவலா ஒரு பாயிண்ட்ல எகைன் புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் புக் ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனிஷியலா ஆடியோ புக்ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்லயோ படிக்கிறத விட பிசிக்கல் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இமிடியேட்டா படிக்கிறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க, உங்க ஷெல்ஃப்ல இருக்கட்டும். பட் டெஃபினட்டா எப்பயாச்சும் ஒரு நாள் 2 பேஜாச்சும் அந்த புக்ல படிச்சிருவீங்க. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ உங்க வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ கூட படிக்கலாம். ஸோ வீட்டுல புக் ஷெல்ஃப்ல 1-2 புக் இருந்தாலே எவென்ச்சுவலா எப்பயாச்சும் அதை படிச்சிருவோன்னு தோணுது. அண்ட் டைம் இருந்தா நியர்பை லைப்ரரிக்கோ புக் ஸ்டோருக்கோ போகலாம், புக் ஃபேர் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா புக் ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினரா நான் இதான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.